ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது 14 நம்ம சொல்றது திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம். 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம், அதாவது மேச ராசிக்கு சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும். உங்களுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த வருடம் சனி பயிற்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஏழரை சனி இருக்கு, ஏழரை சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்லை அப்படிங்கிற அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியா இருக்கனால இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த ஒரு மாசம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உங்களுக்கு சனியை பார்த்துருவாரு. அப்போ ஏழரை சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தும். அதனால இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அதுவும் நல்ல நன்மைகளை கொடுக்குது. இது என்னன்னா, எப்பவும் போல நீங்க போன வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்களா, அதை விட கூடுதலான உழைப்பும் கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்தினீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நினைச்ச காரியங்களை சாதிக்க முடியும், நீங்க நினைச்ச விஷயங்களை அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டார்கெட்டை உங்களால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் சில பரிகாரங்கள் நான் சொல்றேன், அதையும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள், அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டாதான் இருக்க போகுது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை வரப்போகுது. அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். ஏழரை சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய இதுல தொழில் செய்யலாமா அல்லது உத்தியோகத்துக்கு போறது நல்லதா அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா கட்டாயம் தொடங்கலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மையை தான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா சிம்ம ராசிக்கு வேற பயிற்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே குரு பயிற்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அது அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகளை கொடுக்க போகுது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்களை ஈட்டு கொடுக்க போகுது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் ராகு எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால நீங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுல எந்த வித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வருடம் பிறக்கும் போது 12ஆம் இடத்துலதான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. நல்லா தூக்கமும் வருங்க. பொதுவா நிறைய உழைக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பாத்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும் தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். சோ எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதே அளவுக்கு என்ன செய்யணும்,
ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள், இந்த மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7:30 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா, வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த ஒர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம், அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 குடையவரும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து அ ம குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு உங்களுடைய வெல்விசர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மெண்ட் சர்வீஸ் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும்.
ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடைய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான். உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட, இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்படின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க. கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு. அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இதெல்லாமே யோசிச்சு, எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா? உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோடையதோ, ராகு கேது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்குண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும் குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா, என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு பணம் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல.
ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ இந்த குரு, கேது இணைவு குடுத்த பணம் வெளில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷனுக்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம் காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்கப்போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமியப்போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது ஃப்ரேம் ஆக போறது தான். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேச ராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் குடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்ருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7:30 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்தோனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7:30 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல் எல்லாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து
தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் வந்து எப்ப பிறக்குது, தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை வந்து 9:30க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து 3 பெயர்ச்சிகள் இருக்கு. குருவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வக்ரமாவே பெயர்ச்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சிகள் இருக்கு. சனி பெயர்ச்சி இந்த வருடம் இல்ல. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்ங்க. உங்களுக்கு எந்த ராசியா இருந்தாலும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு ஓடும் இல்லைங்களா? அது எந்த திசையா இருந்தாலும் சரி, ராகு திசையா இருந்தாலும் சரி, அல்லது வந்து குரு திசையா இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, நல்ல அற்புதம். அதாவது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோடீஸ்வரன் ஆகுறது உறுதி. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம். சகல விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. பெயர்ச்சியாகி குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாப்பாருன்னா 11ஆம் இடத்த பாப்பாரு. அது எவ்வளவு அற்புதம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். சோ அதுவும் நல்ல அமைப்பு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. சனி தசை நடக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அது போக ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆகுது. 9ஆம் இடத்து ராகு வந்து சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்குங்க. 3ஆம் இடத்துக்கு கேது பெயர்ச்சி ஆகுது. இதெல்லாம் நல்ல அற்புதமானது. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா வேற 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது வந்து என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, இறைவனே வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியதுதான். டைரக்டாவே வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷப ராசிக்கு இருக்குது. நீங்க என்ன திசை அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ராகு திசையா உங்களுக்கு அல்லது குரு திசையா, சனி திசையான்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு வந்து பிசினஸ் அதாவது நல்ல இன்கம் வருமா இந்த வருடம் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த வருடம் நீங்க சம்பாதிக்கல அப்படின்னா எந்த வருடமும் சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிகளும், கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பிசினஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பார்க்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்துல குரு 10ஆம் இடத்த பாக்குது. அதனால நல்ல அமைப்பு. 10 குடையவர் 11. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில் மூலியமா என்ன ஆகும்? நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது விஷயங்கள் பண்றது தொழிலா, அல்லது தொழில அபிவிருத்தி பண்றது, தொழிலுக்காக இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்றது. ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, தொழில வந்து பிரான்ச் போடுறது, பிரான்சைசிஸ் எடுக்கிறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கும். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் இது. நெறைய ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு. நெறைய வந்து இப்போ நீங்க ஒரு யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துரும். தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது இந்த அமைப்புகள் இருக்கு. எ இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்க ஆல்ரெடி வந்து ப ப பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு வந்து தொழில் ஏதாவது ரொம்ப சுணக்கமா இருக்கு அப்படின்னா கூட, இனி வந்து இந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதிலிருந்து உங்களுக்கு தொழில் மெல்ல மெல்ல வந்து வளர்ச்சிய நோக்கி போகும். வளர்ச்சிய நோக்கி மட்டும் கிடையாது, நல்ல லாபத்தாவும் உங்களுக்கு வந்துருங்க. நல்ல லாபத்தோட உங்களுக்கு தொழில
பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு உங்களுக்கு தொழில்ல வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். நிரந்தர வருமானம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிகமான நல்ல பலன்கள உங்களுக்கு செய்வாரு. நிரந்தரமான வருமானம், பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்த உறுதியாக குடுத்துருவாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியா போறதுனால, அதிகமா இந்த ரிஷப ராசியில வந்து 12 ராசிகள்ல வந்து ரிஷப ராசி வந்து நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் டார்கெட் காசு, பணம் சம்பாரிக்கணும். குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அதிகமா இருக்கும். இதோடைய சிம்பலே வந்து மாடு தான். மாடு மாரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 6 சுக்கிரனே இருக்கனால எப்பவுமே உழைப்பு, உழைப்பு. உங்களுக்கு சும்மா உட்கார்ந்திருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிரும். அடுத்தது என்ன செய்யலாம்? எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிற சிந்தனைகள் 24 ஹவர்ஸுமே தூங்குற நேரத்த தவிர எல்லா டைமும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. குரு வேற 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்ல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துறது அமைப்பு இருக்கு. அதே மாரி ப்ரமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி இன்கிரிமென்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ரூ. 1,00,000 மாறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க சேலரிய விட டபுள் ப்ரமோஷன்ஸ், டபுள் சேலரி இன்கிரிமென்ட்டு இந்த மாரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கூடுதலா ஏதாவது ஒரு இன்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வருமானம்ங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. அது வந்து பிசினஸ் தொழில் பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, காசு, பணம் அப்படிங்கிறது நிக்காம வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானம். நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அதுக்கு மேலே நல்ல வருமானம் வரும். கரெக்ட்டா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அந்த டைம்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அதே மாரி 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ராகு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாகி 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுப்பாரு. இந்த காலகட்டம் அதாவது ராகு, கேதுவும் பெயர்ச்சியாகும். குருவும் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அந்த டைம்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு தொழிலுக்காகவோ அல்லது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் பர்ப்பஸ்க்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம், காரு, லக்ஸூரியான கார்ஸ் இந்த மாரி வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நீங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. அதுல வீடே கட்ட முடியலன்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வருமானமும் வரும். கூடுதலா என்ன பண்ணலாம் நீங்க? லோன் போட்டு நீங்க ஒரு வீட்ட கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்ளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்தாலும், இந்த டைம் அதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் வந்துருது. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாயிட்டு அதுக்கப்புறம் என்னது அதிசாரமா பெயர்ச்சியாயி 2 மாத காலம் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்ப தேடி குடுத்துருவாரு. குரு வந்து ஆரம்ப காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் நீங்க போய் ஒரு இடத்துக்கு பணம் குடுக்குறது இந்த மாரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க விஷயங்கள சொல்றது, அதே மாரி பேசுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளிநபர்களால ஆபத்துகள் இருக்கு. கூடுதலா மத்தவங்களுக்கு பணம் குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க பணம் வாங்குறதுனால கவனமாக இருங்க. காசு, பணம் குடுக்கறது ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் மத்தவங்க வந்து நீங்க என்ட்ட பணம் இல்லப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பிளஸ் வந்து மைனஸும் அதுதான். ஏன்னா யாராவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பணத்த லாக் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. அல்லது ஒரு வீடு கட்டுறதுல ஒரு லோன் போயிட்டு இருக்கும். ஆனா, வெளியில இருந்து உங்களை பார்க்கிறவங்களுக்கு நீங்க பெரிய லெவல் லக்ஸூரியா இருக்கிற மாரி, கோடீஸ்வரன் மாரி தெரியும். நீங்க கடனாளின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பணம் வந்து கேட்கும்போது, இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பாம, அதனால சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கப்புறம்
குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயர்ச்சியாகி வராருன்னு சொல்லலாம் 3ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு பாகப் பிரிவினை, உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள், இடம் ரொம்ப நாள் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக. அந்த மாரி விக்காத இடங்கள்லாம் விக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா இடம் வாங்கி விக்காம முடியலன்னா, இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இடம் வித்துரும். அதே மாரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய பாகம் வந்து தன்னால பிரிவினை ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் தன்னால வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த பார்ப்பாரு. ராகுவும் அந்த டைம்ல வரதுனால, தந்தை வழி சொத்துக்களும் இருக்கு. கூடுதலா வந்து தந்தைக்கு மருத்துவ செலவோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கணும். தாயார் வழி தேக ஆரோக்கியங்கள கூடுதலா கவனம் செலுத்துங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நெறைய நன்மைகள் அமைப்புகள் இருக்கு. அதே மாரி படிப்பு சார்ந்த விஷயங்கள். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமின்மை. ஏன் அப்டின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. குருவும், கேதுவும் சேரும்போது, அந்த படிக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து ஏதாவது ஒரு தடைய உண்டு பண்ணிரும். நீங்க படிக்கணும்னு நெனச்சா கூட, அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது வேற ஒரு சூழ்நிலைகளோ கிரியேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாரி நீங்க வந்து அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அத உங்களுடைய வெல்விஷர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து உத்தியோகத்துக்காக அதாவது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நெறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அதே மாரி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு அதிசாரமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதாவது நீங்க நெனச்ச அத்தன விஷயமுமே வந்து நடக்க போகுது. இவ்வளோ நாளா வந்து எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுன்னா, அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு நெறைய தடைகள் இருந்திருக்கும். இப்ப அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சுட்டு அந்த ஒர்க்குக்கு போகுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அ கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர் வந்து உங்கள ஆதரிச்சு உங்களுடைய தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 9ஆம் இடத்துல ராகு வராரு. 3ஆம் இடத்துல கேது வருது. அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன அப்டின்னா, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருள வந்து இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப நெறைய அட்வர்டைஸ் குடுப்பாங்க இல்லையா? அது மாரி வந்து பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, அது ஒரு பெரிய அவமானங்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ, அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சோசியல் மீடியால நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டயாவது சாட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. பொதுவா ஆன்லைனு இந்த Facebook, Instagram இந்த மாரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ரெக்கார்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போய் மாட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள். ஸோ அதனால கவனமாக இருங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டயோ அல்லது உங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல அப்படி வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, அது தவறான விஷயம். அந்த தவறுக்கு கட்டாயம் பனிஷ்மென்ட் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. நெறைய லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காசு பணமா வரதுக்கு உண்டான அமைப்புகள், ஆசை, அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கனால, இளைய சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். மொத்தத்துல சகோதரன் மூத்தலோ அல்லது இளைய சகோதர வழியோ ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்தது குருபலம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வருடம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு நடந்துரும். இந்த 2026 தமிழ் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு
திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைகளா இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி குரு ஆசீர்வாதத்தோடயே நீங்க ஒருத்தங்கள விரும்பி இருந்தீங்கன்னா கூட, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமா கட்டாயம் மாறிரும். அதே மாரி நெனச்சவங்களையே மேரேஜ் பண்றது. மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சிருந்தா, பிரிஞ்சவங்கலாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி வந்து கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியது, அந்யோன்யம் அதிகரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, காதல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நான் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதல் அப்படிங்கிறது ஒரு பார்ட் தான். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்குது. காசு, பணம் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிசினஸோ அல்லது கெரியரையோ டெவலப் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கூடுதலான இது கவனத்தோட செயல்படணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சாதாரண வளர்ச்சி கிடையாது. பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்க தொட்ட எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அது மூலியமா ஒரு பெரிய பட வாய்ப்பு அல்லது ஒரு மியூசிக் வாய்ப்பு, இந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது. அது போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது. புகழ் இது பண்றது. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையது. மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறது. பாராட்டுகள், விருதுகள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ் பண்றது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு வந்து, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இது எல்லாமே என்னன்னா, நெறைய ஒர்க் நீங்க பண்ணுங்க. அதே நேரத்துல காசு, பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். நெறைய அதிகாரிகள் வந்து உங்கள பாராட்டுறது, அதே மாரி உயர் பதவிகளுக்கு உங்கள ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி பேனல்ல 4 பேர் இருந்தா கூட 5ஆவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு அவங்க ஒருத்தங்க வந்து இறந்து போறது, இன்னொருத்தங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போறது, ஒருத்தருக்கு அலிகேஷன் ஆகுறது, இந்த மாரி வாய்ப்புகள் வந்து திடீர்னு உங்களுக்கு அது மாரி அதுதான் ஒரு கிளிக் ஆகுறது. ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்க ராசிக்கு இருக்கனால, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு துறை ரீதியாக அல்லது ஒரு வாரியத்தையோ இது மாரி ஒதுக்குவாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க. வெற்றி வாய்ப்ப இது பண்ணுவீங்க. அதே மாரி மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் 2வா இருந்தாலும் சரிங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் குடுப்பாரு. 3ஆம் இடத்துல பயிற்சியாகி நெறைய அ உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியும் குடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுவாரு. பொதுவாவே இந்த வருடம் வந்து ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல அற்புதமான பலன்கள் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.